லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். ட்ரெயின் வந்து 2 ஹவர்ஸ் லேட்டுன்னு சொல்லிட்டு. நாங்க 4:15க்கு சேலம்லேருந்து சென்னை வந்து ட்ரெயின் ஏறணும். எங்களுக்கு வந்து நைட்டு 1 மணிக்கு ஃப்ளைட் இருந்தது. ஆல்ரெடி ட்ரெயின் லேட்டு. இதில வந்து அரக்கோணம் தாண்டி கிராசிங்க்காக ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேல வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி நாங்க ஏர்போர்ட் வந்துட்டோம். அங்கேருந்து ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு சரியாக இருந்தது. இன்கேஸ் நாங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி போயிருந்தா கண்டிப்பாக வந்து ஃப்ளைட் மிஸ் பண்ணியிருப்போம். நைட்டு டின்னர்லாம் நாங்கள் வந்து ஃப்ளைட்லேயே சாப்பிட்டுட்டு கரெக்டாக நாங்கள் மார்னிங் 6 o'clock வந்து தாய்லாந்தில் ரீச் ஆனோம். எஸ், நாங்கள் தாய்லாந்தில் வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ். எனக்கு கரெக்டாக நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போகும்போதே அங்கே சுற்றி அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் எந்தெந்த பிளேஸ்லாம் போனோம், நாங்கள் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பண்ணோன்றதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் லாங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் பாப்புக்குட்டி கூட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நாங்கள் வந்து அதர் கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து கண்டிப்பாக லைஃப்பில் மறக்கவே முடியாது. பட் இது மட்டும் இல்லாமல் நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.